தவறா நினைக்காதீங்க. யாருமே செவ்வாழை பழம்லாம் தேடின்னு போகாதீங்க, நேந்திர பழத்தை தேடின்னு போகாதீங்க. நம்மளுக்கு இயற்கையாகவே நெட்டுக்கணும், அதுதான் பெருசு. ஓகேங்களா? நான் தவறா சொல்ல, இதுதான் உண்மை. நம்மளுடைய ஆர்ம சொரப்பு தானே, நம்மளுடைய உடம்புல ஆர்ம சொரப்பு தான் நெட்டுக்கிறது உண்மை தானே. அதுதான் படம் சூப்பராக இருக்குது, எல்லாருமே பார்க்கலாம். இது செக்ஸ் படமே கிடையாதுங்க, செக்ஸ் படமே கிடையாது, செக்ஸ் காமெடியே கிடையாது. ஆனால் நேச்சுரலான நெட்டுக்கிற படம். பெருசு படம் வந்து பாருங்க, பெருசுங்க மட்டும் வந்து பாருங்க. சின்ன பசங்க பார்க்க வேண்டாம் சார், நாமளே கிடைக்க கூடாதுல்ல. பெரியவங்க யங்ஸ்டர்ஸ் எல்லாரும் வந்து பார்க்கட்டும். ஸோ அதுக்கு காமெடியா இருக்கு, கொஞ்சம் பெரியவங்க பார்க்குற மாதிரி இருக்கு. படிக்கிற பசங்க வேண்டாம், யங்ஸ்டர்ஸோ பெரியவங்களும் வந்து பார்க்கலாம். சூப்பர் சூப்பர் சார். டீம் ஒர்க் சூப்பர். எல்லாருமே நல்லா நடிச்சிருக்காங்க. செத்து போன தாத்தா அதை விட சூப்பரா நடிச்சிருக்காரு, போய் பாருங்க. கதையா இருக்கு இல்லையா? ஸ்டார்டிங்ல இருந்து ஓகே, இந்த கதையை நம்ம ஃபேமிலிட்ட சொல்ல முடியுமா அப்படிங்கிற ஒரு கதையா இருக்கு. எக்ஸ்பிளைன் பண்ணிடுவீங்களா? கதையை சொல்லுங்க, அது இப்போ நான் போய் படம் பார்க்கணும்ல. இல்லை ஜென்ரலாக கேட்குறேன், நீ போயிட்டு வந்து நீங்கள் ட்ரெய்லரே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஒரு கான்செப்ட் பற்றி தான். அந்த கான்செப்ட் த்ரூ அவுட் த மூவி கேரி ஆகும், ஃபன்னாக இருக்கும். ஃபன்னான மூவியா? ஃபன்னு லைக் லாஸ்ட் பீட்டில் கொஞ்சம் எமோஷனல் ஆகும், இந்த மாதிரி அப்பா சென்டிமெண்ட் மாதிரி எமோஷனல் ஆகும். இன் பிட்வீன் ஃபுல்லாக ஒரு ஃபன், லைக் ஏதோ நடந்துருச்சு, அது எப்படிலாம் மறைக்கலாம், ஒரு குடும்பம் எப்படிலாம் சேர்ந்து என்னெல்லாம் பண்ணுது, மானத்தை காப்பாற்ற என்னெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஓவரால் கொஞ்சம் நல்லா இருந்தது. படத்தோட த்ரூ அவுட்லேயே பெருசு மாசு, பெருசு மாதிரி வாழணும், பெருசு மாதிரி சாகணும் சொல்லிகிட்டே இருக்கிறாங்க. என்ன சாதிச்சார் படத்தை பார்த்துருங்க, நான் பெருசு என்ன சாதிச்சாருன்னு பார்க்குறதுக்கு. தேங்க்யூ. இல்லை நீங்கள் கேட்டால் சொல்கிறேன். படம் எப்படி இருக்கு? பெருசு மூவி வாஸ் குட். லைக் ஸ்டார்ட் பண்ணதுலேருந்து லைக் த்ரூ அவுட் ஃபுல் காமெடி நல்லா இருந்துச்சு. ஸோ எல்லாருமே லைக் ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துட்டாங்க. ஸோ பேரண்ட்ஸை கூட்டிகிட்டு வர முடியுமா முடியாதா அப்படிலாம் யோசிக்காதீங்க. எல்லாருமே ஃபேமிலியோடு ஜாலியாக ஒரு 2 hours, எந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலும் ஜாலியாக சிரிச்சுட்டு ஒரு 2 hours என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். அந்தளவுக்கு ஜாலியாக இருக்கும். அதை நீங்கள் படம் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும். எந்த ஒரு வல்காரிட்டியுமே லைக் கிடையாது படத்தில், எங்கேயுமே முகம் சுழிக்கிற மாதிரி இருக்காது. ஸோ கண்டிப்பாக அதான் சொல்கிறேன், நான் என் அம்மா அப்பாவை கூட்டிகிட்டு வரேன்னா அப்படி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக கூட்டிகிட்டு வர முடியாது. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே தியேட்டரில் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி ஜாலியாக சிரிச்சுட்டு போய் எல்லாருமே சூப்பராக பண்ணியிருந்தாங்க. எல்லாரோட டைமிங் காமெடி லைக் டேரக்டருக்கு தான் அதை சொல்லணும். ஸோ அவரோட ஸ்கிரிப்ட் ப்ராப்பராக ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு தான் சொல்லணும். தேங்க்யூ. சிரிச்சேன். ஆக்சுவலாக 3வது வாட்டி படம் பார்க்குறேன், 3வது வாட்டியுமே அவ்வளோ சிரிச்சேன். அண்ட் நிறைய லேடிஸ் வந்திருக்காங்க, அது பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மோர்டன் வெரி வெரி ஹாப்பி. தேங்க்யூ ஸோ மச். வேறு லெவலில் இருந்துச்சு, ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. எங்கெங்கே எதிர்பார்த்து அது நீங்கள் தான் சொல்லணும். பட் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது, ரொம்ப நம்பி பண்ண ஒரு படம் இது. அண்ட் எல்லாமே சூப்பராக ஒர்க் அவுட் ஆச்சு. எஸ்பெஷலி கிளைமேக்ஸ்லலாம் பயங்கரமாக என்ஜாய் பண்ணாங்க ஆடியன்ஸ். ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.